ஹலால் சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கையை தாம் எப்போதுமே எதிர்த்ததில்லை என்று செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக் நேற்று விளக்கினார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் விற்கும் கடைகளை தவிர்த்து இதர அனைத்து உணவு கடைகளும் ஹலால் சான்றிதழை பெற வேண்டியது அவசியம் என்று பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தார் பரிந்துரை செய்திருந்தார். அதற்கு மறுமொழி அளிக்கும் வகையில் தம்முடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் என்று ஜாசைக்காவின் உதவி தலைவர்களுள் ஒருவரான கோக் தெரிவித்தார். ஹலால் சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தை தாம் எப்போதுமே எதிர்த்ததில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்துக் கொள்வதாகவும், ஸ்லாங்கூர் மாநில அரசிலும் அமைச்சரவையிலும் பதவி வகித்து வந்த வேளையில் ஹலால் சான்றிதழ் நடைமுறைக்கு ஆதரவாகத்தான் தாம் பேசி வந்திருப்பதாகவும் புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DPKயில் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவிற்கு வருபவர்களுக்கு அந்த பகுதி பாதுகாப்பானது என்றும் புவியியல் தகவல்கள் மற்றும் மண் ஆய்வு பதிவுகள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் அறிவித்துள்ளது. அப்பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட நில அமிழ்வு சம்பவத்தை விசாரிக்கும் பணிக்குழுவின் கூட்டம் நேற்று நடைபெற்றதாகவும் பல்வேறு ஏஜென்சிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை சமர்ப்பித்ததாகவும் DPKயில் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் புவியியல் தகவல்கள் மற்றும் தற்போதுள்ள மண் ஆய்வு பதிவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சிங்ஹோல் உள்ள இடம் கென்னி ஹில்ஸ் அமைப்பில் அமைந்துள்ளது. இது பொதுவாக ஸ்கிஸ்ட், பைலட் மற்றும் குவாட்சைட் பாறைகளின் மாற்று அடுக்குகளை கொண்டுள்ளது என்று DPKயில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் கட்டிடங்கள் மற்றும் சிங்ஹோலை சுற்றிலும் பாதுகாப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்டுள்ள கட்டாய ஹலால் சான்றிதழ் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அமானா கட்சி துணைத் தலைவர் டாக்டர் முஜாஹித் யூசுப் வலியுறுத்தியுள்ளார். அதோடு நாட்டில் இனம் மற்றும் சமய வெறுப்பை தூண்டிவிடவும் இவ்விவகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பயனற்ற சர்ச்சைகளை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்ட முஜாஹித் அதற்கு பதிலாக நாட்டில் உலகளாவிய ஹலால் தொழில்துறையை வளர்ச்சி பெற செய்வதில் அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் 28 நடைபெறும் மக்கோத்தா இடைத்தேர்தலில் பிரிகாத்தான் நேஷனல் வேட்பாளராக கால்பந்து பயிற்சியாளரும் குலுவாங் பிர்சாத்து கமிட்டி உறுப்பினருமான ஹைசான் ஜஃபார் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது கால்பந்து பயிற்சியாளராக பணிபுரியும் ஹைசான் ஜொகூர் கால்பந்து சங்கத்தின் கீழ் விளையாடிய முன்னாள் கால்பந்து வீரர் என்று பிரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். இளைஞர்கள் உடனான அவரது நெருக்கம் அப்பகுதியில் உள்ள பல்லின சமூகத்தினரிடையே ஒரு பிரபலமான நபராக ஆக்கியுள்ளது என்றும் பிரிகாத்தானுக்கு வாக்கெடுப்பில் முன்னிலையை அளித்துள்ளது என்றும் ஹம்சா கூறினார். 3 பிள்ளைகளுக்கு தந்தையான இவர் குலுவாங் முனிசிபல் கவுன்சிலில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக பணியாற்றினார். மேலும் தனது சொந்த உணவு வியாபாரத்தையும் நடத்தி வருகிறார். மக்கோத்தா இடைத்தேர்தலில் போட்டியிடும் பரிசான் நேஷனல் வேட்பாளர் சைத் ஹுசைன் சையத் அப்துல்லாவின் தந்தை கோமா நிலையில் இருந்த சில நாட்களுக்கு பிறகு நேற்று காலமானார். சைத் அப்துல்லா சைத் ஹமீதின் மரணத்தை அம்னோ இளைஞரணி துணைத் தலைவர் ஹரி மாத்ஷா தனது முகநூல் பதிவில் உறுதி செய்தார். தனது தந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் என்று சைத் ஹுசைன் சையத் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் மலேசிய ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்ற காரிலிருந்து 10 லட்சம் வெள்ளி மதிப்பிலான 5 கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் அந்த 34 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டார். திங்கட்கிழமை இரவு சின்ஸ்வி சாலை பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டதாக சிங்கப்பூர் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.